அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வைகாசி விசாகம் பற்றின தகவல்களை தான் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இதில் வைகாசி விசாகம்னா என்ன, அதனுடைய வரலாறு எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக நட்சத்திரத்தை தான் நம்ம வைகாசி விசாகம் அப்படின்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நாள் முருகருக்கு மிகவும் உகந்த நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். முருகருக்குரிய 3 நட்சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசாகம், கார்த்திகை, உத்திரம். இதில் விசாக நட்சத்திர நாளன்று தான் முருகர் பிறந்தார். அந்த நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். வைகாசி மாதத்தில் முழு நிலவு நாளன்று சிவபெருமான் நெற்றி கண்களில் இருந்து திருவிளையாடலாய் 6 குழந்தைகளை நெருப்பாக இந்நாளில் படைத்தார். அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்களால் பூமியில் வளர்க்கப்படுகிறார்கள். தமிழ் நூட்களில் காளிதாசர் எழுதிய குமர சம்பவம் அப்படின்ற நூலில் இந்த 6 கார்த்திகை பெண்களும் 6 குழந்தைகளை வளர்க்கின்ற என்ற குறிப்பு உள்ளது. விசாக நட்சத்திர நாளன்று பார்வதி தேவியின் அருளால் அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாகிய 6 முகங்களுடன் 12 கைகளுடைய முருகராக அவதரிக்கிறார். முருகன் 6 முகங்களுடன் அன்னைக்கு காட்சி அளித்ததால் ஆறுமுகன் எனவும் போற்றப்படுகிறார். முருகனின் 6 படை வீடு என போற்றப்படும் திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது இந்த வைகாசி விசாகம். அதிலும் திருச்செந்தூரில் இந்த வைகாசி விசாகத்தை கோலாகலமாகவும் மிக சிறப்பாகவும் கொண்டாடுகின்றனர். ஒரு காலத்தில் பாராசாரா முனிவருக்கு 6 ஆண் குழந்தைகள் இருந்தன. 6 குழந்தைகளும் குளத்தில் குளிக்கும் பொழுது அந்த நீரை ரொம்ப அசுத்தம் செய்கிறாங்க. அதனால் அதில் இருக்க மீன்கள், தவளைகள், அதில் வாழ்கின்ற உயிரினம் எல்லாமே துன்பப்படுகிறது. இதை பார்த்து அந்த முனிவர் குழந்தைகளிடம் நீரை அசுத்தம் பண்ணாத சிவபெருமானா நினச்சி வணங்குக அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குழந்தைகள் அதை கண்டு கொள்ளாமல் மீண்டும் நீரை அசுத்தம் செய்கின்றனர். இதனால் கோபமடைந்த முனிவர் அவர்களுக்கு சாபம் அளிக்கிறார். நீங்கள் குளத்தில் மீன்களாகவே இருப்பீர்கள் அப்படின்றது சாபமிடுறாரு. இந்திரலோகத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி முருகருக்கு பால் ஊட்டும் பொழுது அதிலிருந்து ஒரு துளி குளத்தில் விழுந்துருது. குளத்தில் இருக்கும் அந்த 6 மீன்களும் அதை உண்ண சாப விமோச்சனம் பெறுகிறார்கள். பின்பு குளத்தில் இருக்கும் நீரை சிவபெருமானாக வணங்குகின்றனர். பின்பு அசுரரி அதிலிருந்து ஒழித்து நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை தவமிருந்து 6 முனிவர்களாக இருப்பீர்கள் என்று அசுரரை ஒழிக்கிறது. திருச்செந்தூரில் அந்த 6 முனிவர்களும் கடும் தவம் செய்கின்றனர். பின்பு அவர்கள் தவத்தால் முருகப்பெருமான் அவர்களுக்கு நேரில் காட்சி அளிக்கிறார். இந்நிகழ்வு விசாக நட்சத்திர நாளன்று திருச்செந்தூரில் நடந்ததால் வைகாசி விசாகம் நாளை இங்கு மிக சிறப்பாகவும் பக்தர்கள் காவடியாகவும் பால்குடம் எடுத்தும் முருகனை வழிபடுறாங்க. விசாக நட்சத்திரமானது ஞானத்திற்குரிய நாளாகவும் கல்வியும் ஞானமும் பெருகும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் முருகனை நினைத்து விரதமிருந்து வழிபடுவதற்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆண்டுதோறும் வரும் வைகாசி விசாக நட்சத்திர நாளன்று முருகனின் 6 படை வீடுகளிலும் பால்குடம், காவடி எடுப்பது மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. முருகரை இந்நாளில் நாம் வணங்கினால் அனைத்து துன்பங்களும் நீங்கும். முருகரின் எளிமையான மந்திரங்களில் ஒன்று ஓம் சரவண பவ, ஓம் முருகா என்று கூறினாலே முருகனின் அருள் கிடைக்கும். வைகாசி விசாக நாளன்று திருமண தடை நீங்கி குழந்தை பேறு வேண்டும், வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று முருகனை நினைத்து நம் விரதமிருந்து கந்தசஷ்டி கவசம், குமர குரு கவசம் போன்றவற்றை படித்தாலே முருகன் அருள் எளிமையாக நமக்கு கிடைக்கும். விரதமிருக்கும் பெண்கள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருகரை உள்ளன்போடு நம் வழிபட்டால் முருகர் மனமிறங்கி நம் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் அருள்பாலிப்பார். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மனமுருகி முருகா என்று அழைத்தாலே முருகனின் அருள் கிடைக்கும்.
வைகாசி விசாக நாளன்று அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை பாடி முருகன் அருளை பெறுவோம்.